எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு மீன் ஒரு 3/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்குதுங்க. இது மீன் நல்லா 3 தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு ஜாரில் பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இது மசாலா அரைக்கிறதுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. புதினா தலை ஒரு கைப்பிடிக்கு ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி தலை ஒரு 3/4 கைப்பிடி எடுத்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த விழுதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச விழுதை கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டு மேலே ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வேணுன்னா இதிலே சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா பேஸ்ட்டாக கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. விழுதாக கூட ஊற்றி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சப்பழம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம் ஒரு அரை மூடி அரை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா இப்போது இந்த மசாலா மீனுக்குள்ளே நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி பரட்டி வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. அதே போல் மீன் தண்ணி நல்லா வடிச்சிட்டு வைக்கணுங்க. இல்லைனாக்கா தண்ணி இறங்கும். மசாலாவுலேயும் தண்ணியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுங்க. இது இப்போ 2 மணி நேரத்துக்காவது குறைஞ்சது ஊறணுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி ருசியாக இருக்குங்க. இப்போது நல்லா ஊறிடுச்சுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். 5-6 ஸ்பூன் எண்ணெய் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குதுங்க. அதில் இந்த ஊறின துண்டுங்களை ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு புரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.